ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில், ஒரு குறுகிய காலகட்டத்தில் எப்படி ஒரு மேக்ஸிமம் ஒரு 70 to 75% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது 175 கொஷின்ஸ், மென்டல் எபிலிட்டி அப்படின்றது ஒரு 25 கொஷின்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200. அதில் ஒரு கொஷினுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மார்க். டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். இப்போ வந்து சிலபஸ் படி பார்த்தோன்னா நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குங்க. அதில் 10th யூனிட் பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 யூனிட்ஸ் கிட்டே இருக்குது. நான் வந்து எந்த ஆர்டரில் படிக்கிறது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்க போகிறேன். இந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிசி தரப்பில் இருந்து சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குரூப் 2க்கு வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் அந்த குரூப் 1 எக்ஸாம் இப்போ ஜனவரி மாதம் நடந்துச்சு. இந்த ரெண்டையும் ரெஃபர் பண்ணி மார்க் அலோகேஷன் வச்சு எந்த யூனிட்டை வந்து ஃபஸ்ட் படிக்கலாம் அப்படின்றதையும் எந்த டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து ஒரு ஆர்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் படி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நான் வந்து சயின்ஸு ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸ் சிலபஸ் படி போவோம் அப்படி யூனிட் ஃபஸ்ட்லேருந்து போயிட்டேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, என்ன கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ என்ன வேணாலும் கேட்கலாம். நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டாக இப்போ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் படித்தாலும் இப்போ 15 கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஒரு 10 கொஷின் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு தான் கேட்குறாங்க கொஷின் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம வந்துட்டு அப்புறம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 and 9க்கு பார்த்திங்கன்னா நிறையா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு 70 மார்க்ஸ் கிட்ட இந்த யூனிட் 8 and 9லேயே கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம யூனிட் 8 and 9க்கு தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூனிட் 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 4 ரோமன் லெட்டர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இதை டச் பண்ண வேணாம். இது கடைசியாக நம்ம ஒரு ரிவிஷன் என்ன பண்ணிக்கலாம். ரோமன் லெட்டர் 2 பார்த்திங்கன்னா திருக்குறள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு 100 திருக்குறள் அப்படின்னு வந்து படிக்க முடியாது. ஏன்னா அது பாசிபிளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 திருக்குறள் அப்படின்றது இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 5 திருக்குறள் மக்கப் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். அந்த திருக்குறள் வரல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம், தமிழ் வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சு புரிஞ்சு படித்தாதான் எக்ஸாமில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அப்படி தான் கேட்குறாங்க. சும்மா அகர முதல் எழுத்தெல்லாம் டேஸ் அப்படி தான் கேட்குறதில்ல, அந்த குறளுக்குரிய மீனிங் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு குறளையும் தெளிவாக நிதானமாக யோசித்து படிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிகிற மாதிரி. ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 5 திருக்குறள் அப்படி படிக்கலாம். இப்போ 3rd ரோமன் லெட்டர் 4th ரோமன் லெட்டர் தான் நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 40 மார்க், யூனிட் 8க்கு 40 மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு ஒரு 8 மார்க்ஸ் கிட்ட வருது. ஸோ அது வந்து சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணி அப்படி விட்டால் போதும். அது இப்போ தொட்டிங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஒரு ரோமன் லெட்டர் படிக்கவே உங்களுக்கு 2 மந்த் கிட்ட ஆயிரும். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். செகண்ட் ரோமன் லெட்டர் திருக்குறள். இதுவுமே அட்டஸ்டிச்சாக நம்ம உட்காந்து படிக்க முடியாது. 1330 குறளையும் ஒரு மாதத்தில் முடிக்கிறேன் அப்படின்னு முடிக்க முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 5 திருக்குறள், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 12 மார்க்ஸ் கிட்ட வருது. ஸோ ஒரு நாளைக்கு 5 to 10 திருக்குறள் கிட்ட படிங்க. ரோமன் லெட்டர் 3 and 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேயும் கவர் ஆகுது. அப்புறம் அங்கங்கே 11th கவர் ஆகுது. இந்த ரோமன் லெட்டர் 3, 4க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு PDF கொடுக்குறேன். அந்த லெசன்ஸ் ஒரு 14 லெசன்ஸ் கிட்டே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஸோ இது தாங்க ஸ்மார்ட் ஒர்க். எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோமன் லெட்டர் 3, 4க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். யூனிட் 9 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 7 ரோமன் லெட்டர் கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 5th ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் ஒரு 2 லெசன் வருங்க.
ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹியூமன் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஷின்ஸ் 2 லெசனில் இருந்து மட்டுமே வரும். ஸோ இந்த 2 லெசனையும் ஒரு டாட் கூட விடாமல் தரோவாக படிச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வரும். என்ன வெப்சைட் என்ன அதுன்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக அவங்களுக்கு எங்கள் புக்கில் இல்லை, நம்ம ஜென்ரலாக தான் இருக்கும். என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, நான் வேணால் அதை வச்சு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடும் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் படிக்கணும். 6th ரோமன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம், ஒவ்வொரு பாலிட்டி இப்போ ஏடிஎம்கே கொண்டு வந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் தமிழ்நாடு இப்போ 2019 ரிலீஸ் பண்ணாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் விருதுநகர், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் தான் சென்னையே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இது எல்லாமே யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண டேட்டாஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ண டேட்டாஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்னன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம், அப்புறம் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர். இதுக்கு நான் செப்பரேட் யூனிட் 9க்கு என்னென்ன ரெஃபர் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னக்குன்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, மிடிவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு தான் கொடுக்கணும். இதில் வந்து ரோமன் லெட்டர் 4 இருக்குது. ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 லெசன்ஸ் கிட்டே இருக்குங்க. அந்த 9 லெசன்ஸ் படித்தாவே கண்டிப்பாக ஒரு 10 to 12 கொஷின். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஷின்ஸில் ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்து அதுவே வரும், அதுவே கவர் ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்குவோம். அப்புறம் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அடுத்து இம்பார்ட்டன்ஸ் யூனிட் 9க்கு எந்த ஆர்டரில் படிக்கிறேன்னு சொல்கிறேன். யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிட்டிக்கு அப்புறம் மேக்ஸ் வந்து எப்போவுமே படிச்சிடணும். மேக்ஸ் வந்து டெய்லி 1 hour ஒதுக்கி மேக்ஸ் வந்து பார்த்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிரஃபி அண்ட் எக்கனாமி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ யூ நோ படிங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் படித்தா போதும். அதுவே மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 8 to 9 கொஷின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. டெய்லி பொதிகை நியூஸ் கேளுங்க 1 hour. அண்ட் தி ஹிந்தி நியூஸ் பேப்பர் முடிஞ்சால் வாங்கி ஒரு கிளான்ஸ் மாதிரி கூட படிங்க. இம்பார்ட்டண்டாக இப்போ இஸ்ரோவில் ஒரு ராக்கெட் விட்டுருக்காங்கன்னா அதை பற்றின நோட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ யாருனாச்சும் புதுசாக போஸ்டிங் வந்திருக்காங்க அப்படின்னா அதனை பற்றின, அப்போ சிஇஓவாக சீஃப் எலக்ட்ரோரல் ஆஃபீஸராக சுனில் வந்திருக்காங்க, அப்படி இம்பார்ட்டன்ட் போஸ்டிங் யாருனாச்சும். இப்போ ஜட்ஜு புதுசாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாறுறாங்கன்னா அவங்களோட பேர், பர்சனாலிட்டி, அவங்க பேர், என்னாச்சும் அவார்டு வருது அப்படின்னா சாகித்ய அவார்டு அப்படி வருது அப்படின்னா அந்த அவார்டோட யார் வாங்குகிறாங்க, எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்றத வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். சரியா? இந்த ஆர்டரில் தான் வந்து படிக்கணும். இப்போ மார்க் அலோகேஷனும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்க மார்க் அலோகேஷனும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து யூனிட் 8 சொல்லிட்டேன், யூனிட் 9 சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு 8 லெசன்ஸ் இருக்குங்க. அந்த 8 லெசன்ஸ் படித்தாலே போதும், அந்த 8 லெசன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ரோமன் லெட்டர் கிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 10th standard லெவலில் ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த 3 லெசனை படித்தாலே ஒரு 60% ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஸ்னாகவே அதோட 10th இருக்கிறது அப்படியே 12th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேட்டர், எக்ஸிக்யூட்டிவ் 12th standardல. ஸோ அது ஒரு 3 லெசன் இருக்கும். ஸோ இந்த லெசன் படிக்கிறது அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோட போடுறேன். ஸோ அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமியும் சயின்ஸும் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இந்தியன் எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஷ்னல் இன்கம் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 years பிளான், அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, இது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்து படிக்கலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ யூ நோ மட்டும்.
இப்போ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆசிட் பேஸ் சால்ட்னே ஒரு லெசன் இருக்குது, அதை படிங்க. அப்புறம் கண்டிப்பாக ஹியூமன் டிசீஸ்லேருந்து 1 to 2 கொஷின்ஸ் வருங்க, அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ யூனிட் 8 வந்து ஒரு 70 கொஷின்ஸ் ஒரு 40 கொஷின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. யூனிட் 9 பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ். இப்போ யூனிட் 8, 9 பார்த்தாலே ஒரு 70 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஒரு 15 கொஷின், அதுக்கப்புறம் பாலிட்டிக் வந்து 20 கொஷின்ஸ். அப்போ பாலிட்டிக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 20 கொஷின்ஸ் கிட்ட வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிக்கு 10 கொஷின்ஸ் தான். அதில் நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்டில் வர ஒரு 7 லெசன் படித்தாவே ஒரு 8 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணலாம் 10 மார்க்ஸில் ஜியாகிரஃபிக்கு. அப்புறம் சயின்ஸ் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வருது, அதுக்கு மேலே போகாது, 15 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அது நிறையா டூ யூ நோ இருக்குல்ல, அதை படித்தாவே சயின்ஸுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டே டு டே நம்ம படித்தாதான், நம்ம டம்ப் பண்ணி கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னா அது வந்து முடியாது. அதுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் 15 கொஷின்ஸுன்றாங்க. பட் யூனிட் 9 பார்த்திங்கன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவர் ஆகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்பப்போ தமிழ்நாட்டில் வர ஸ்கீம், இப்போ கூட ஸ்கீம் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்ற கூட ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அது எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸு எப்போ ஓப்பன் பண்ணாங்க, அதோட ஸ்கீமோட டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செப்பரேட்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த லெசன் படிக்கிறது அப்படின்னு ஒரு இப்போ வந்து நான் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. யூனிட் வைஸ் எந்தெந்த யூனிட்க்கு எந்தெந்த லெசன் படிக்கிறது அப்படின்னு வந்து நான் செப்பரேட் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் மேக்ஸுமே எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சிலபஸை வச்சு. ஸோ உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.